அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு 300 கிராம் கோதுமை மாவு எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு கடாயில் 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா ஆவி வர்ற வரலாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு தேங்காய் பூவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வேக வச்சுருக்க கடலை பருப்பை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 150 கிராம் வெல்லத்தை பொடி பண்ணி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி அதோட துருகுன தேங்காயும் எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்போ வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அதையும் அந்த வெள்ளை பாகோடு சேர்த்து நல்லா பூரணத்தை கெட்டியாகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வறுத்து அவிச்சு வச்சுருக்க கோதுமை மாவில் சிறிதளவு தண்ணி ஊற்றி அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை சின்ன விளக்கு மாதிரி செஞ்சு அதில் பூரணத்தை அள்ளி உள்ளே வச்சு நல்லா இழுத்து மூடி பிசிறு இல்லாமல் ஒத்தாப்பில் உருட்டி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்து வைக்க வேண்டியதுதான். இப்போ சுவையான ஹெல்த்தியான கோதுமை மாவு கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.